பாமக அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது மக்களின் தீர்ப்பு என்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஜாதி பிரச்சனை கிடையாது. இதை மக்களிடம் எடுத்து வைத்தோம். இதை என்னவென்று ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் இயக்கத்தில் அவர் 40-45 ஆண்டு காலம் உழைத்திருக்கின்றார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் இந்த பொறுப்புக்கு, முதலமைச்சர் என்பது ஒரு சாதாரண பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு பதவி. அது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனை என்னவென்று அதை தெரிந்திருக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆட்சி அதிகாரம் அவர் கண்ண மூடிச்சா இல்லன்னு அதெல்லாம் இப்ப என்னால வாதம் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சராக நீங்க இருக்கிறீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நல்ல அமைச்சர்களா நீ நியமனம் செஞ்சிருக்கணும். சேகர் பாபு மாதிரி இப்ப ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? செந்தில் பாலாஜி வச்சுட்டு நீ என்ன பண்ண போய் உங்களுக்கு என்ன ஏவாவேலு போன்ற ஒரு அமைச்சர், அதுக்கு எல்லா இலாக்காவும் அவர் கொடுத்து, அவர் அவ்வளவு பெரிய திறமசாலி ஏவாவேலு. அவர் எந்தெந்த கட்சியில வந்தார் போனாரு. அவருக்கு எல்லா இலாக்கா என்ன உங்களோட நோக்கம் என்ன? காசு, பணம். அதுக்காக தமிழ்நாடு மக்கள் உங்க தேர்வு பண்ணியிருந்தாங்க. சேகர் பாபு அவருக்கு சென்னையில சிஎம்டிஏ, சென்னையில எல்லா அதிகாரம், கோவில் நிர்வாகம். சேகர் பாபுக்கும் கோவிலுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். சென்னையில இவங்க தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. இப்படியே இருங்க, நல்லாவே இருங்க. அது நமக்கு தெரியல. இன்னும் இப்படி ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து 5 ஆண்டு காலம் எவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்கலாமே. அடிப்படையில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எவ்வளவோ கேட்டோம் இல்லை அவங்க கிட்ட. அதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்தோம், எத்தனை மாநாடுகள் நடத்தணும், எத்தனை கருத்தரங்கள், உங்களை எத்தனை நேரா எத்தனை முறை சந்திச்சோம். அறிக்கைகள், கடிதங்கள், சட்டமன்றத்துக்கு உள்ளே பேசணும், வெளியில எவ்வளவு பண்ண. அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிவாதம்? கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன். உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை மாநிலங்களும் கணக்கெடுப்பு நடத்தினா, உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. கணக்கெடுப்பு நடத்தினா என்னையா பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும்? நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க இந்த தேர்தலில். கணக்கெடுப்பு நடத்திருந்தீங்கன்னா இதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளம். சமூக நீதியினுடைய அடித்தளம் இதெல்லாம். ஆனா நான் நடத்த மாட்டேன். பிடிவா. ஏன்? உங்களுடைய அட்வைசர்ஸ் யாரு? சேகர் பாபு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, நேரு, இவங்க தான் உங்களுடைய அட்வைசர்ஸ். அவங்களோட நோக்கம் என்ன? எப்படி அடிக்கலாம், கொள்ளடிக்கலாம். தேர்தலில் 2000 கொடுக்கலாம், 3000 கொடுக்கலாம், கோயம்புத்தூர்ல 10,000 கொடுக்கலாம். கொடுத்து என்னாச்சு? ஒண்ணு இல்லை. ஆனா இந்த மாற்றத்தை நான் உண்மையிலே வரவேற்கின்றேன். என்ன மாற்றம்? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல் என்ன, அரசியல் என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை.
அப்ப ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம். நாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு அது செஞ்சிருந்ததுன்னா வேற விதமா இருந்திருக்கு அரசியல் களம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சூழல், நம்முடைய கடந்த ஓராண்டு காலம் நடந்ததெல்லாம் வேற யாருக்கும் வரக்கூடாது. சரி, இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய தேர்தலுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு புதிய துவக்கம். ஏன்னா இந்த நேரத்தில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் என் பின்னால நீங்க உறுதுணையாக உறுதியோடு நீங்க இருந்ததெல்லாம் என வாழ்நாள் முழுதும் நல்லா மறக்க முடியாதல்ல. நீங்க கொடுத்த ஊக்கம் தான் அதெல்லாம். ஏன்னா தினம் எனக்கு அவ்வளோ மனசுல எனக்கு என் கூட அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க தான் முனைவர் சௌமியா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்து